தம்பி இங்கே யார் குடிக்கணும் ஓட்டியா டேய் டேய் ஏய் நான் கேட்டவள் அனைத்தும் தடையில்லாமல் கொடுத்து விட்டாய். காஞ்சியிலே காமாட்சி தாயே, மதுரையிலே மீனாட்சி தாயே, வெற்காட்டிலே கருமாறு தாயே, திருவண்ணாமலையிலே வெற்காடு தாயே, மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி தாயே, மேல் மருவத்தூரிலே ஆதிபராசக்தி தாயே, இந்த விநாயகபுரம் கிராமத்திலே செல்லியம்மனாக அமர்ந்திருக்கக்கூடிய செல்லியம்மன் தாயே, உன்னுடைய அவதாரங்களோ 108. அப்படியா? இந்த அடியே நான் ஈயாதது 1008. ஆமா பிரகாரம் என் உயிர் என் பிரச்சனை அனைத்தும் நான் தொட்டுதால் கட்டிய மணிவென்று பாராமல் என் கரத்தால் வெட்டி பலிவெடுத்தனே கொடுத்து விட்டாய். மனமகிழ்ச்சியாதாயே, மனமகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு என்ன வர வேண்டும் கேள். அம்மா என்ன? நான் முன்பே கேட்ட பிரகாரம் போல் இந்த மந்திர பிரமை விடுத்து இந்த சந்திரசேகரன் நயினாருக்கு முழுவதுமாக அடிபணி வேண்டும் தாயே. அப்படியா? அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு மனமாற தாருங்கள் தாயே. முடியாது. அம்மா என்ன? இந்த பூலகத்திலே பிறந்த கேவலம் அற்ப மானிடர்கள் செய்வதோ கொடுத்த வாக்கை மீறிவது. அப்படிப்பட்டவர்கள் மானிடர்கள் போலவே கொடுத்த வாக்கை மீறுகின்றாயே, இது எந்த வகையில் நியாயம் தாயே? அப்படியா? நீ கேட்டவரை திறந்து நான் தருகின்றேன், தடையில்லாமல் பெற்றுக்கொள். இந்த வரத்தை தவிர்த்து வேறு வரத்தை கேட்டா எதை கேட்டாலும் நான் செல்லியவனிருந்து தடையில்லாமல் தருகின்றேன். ஆகட்டும். நீ யார்? யார்? ஊராளும் நாயகி உலகாலும் முத்தமே, கேவலம் ஒரு அற்ப மாறுதல். ஆகையா இந்த வரத்தை தவிர்த்து வேறு வரத்தை கேட்டால் தடையில்லாமல் தருவாய். ஆமாம் அனைத்தும் தருவேன், தடையில்லாமல். அப்படியே கேட்கின்றேன் தாய். எனக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா? என்ன வேண்டும்? இந்த சந்திரசேகரன் நயினாருக்கு தொட்ட காரியம் தொடங்க வேண்டும். நான் நினைத்த காரியம் வெற்றி அடைய வேண்டும். ஆகையால் கழுத்தை அலங்கரிக்கிறது கஜபுஷ்ப மாலை, அந்த வெற்றி மாலை எனக்கு தேவை தாய். அப்படியா? கஜபுஷ்ப மாலை தானே நான் தருகிறேன், பெற்றுக்கொள். கேட்டு வந்து எனக்கு அனைத்தும் பயன்படுத்தவா ஆகிய உங்களுக்கு தருகின்றேன். காரணம் என்னவென்றா, இந்த மாலையிலே என்ன 1000 மாலையவன் பக்தர்களுக்காக சாற்றுவார்கள். ஆமா ஆமாம். நான் என் மனைவி ஒரே ஒருவன், அவளை பலி கொடுத்தேன் அல்லவா? ஆகையால் நான் கேட்ட பிரகாரம் கேட்ட வரத்தை கொடுக்கின்றாய். மிக்க மகிழ்ச்சி கொண்டேன் தாயி. பெற்றுக்கொள். மிக்க மகிழ்ச்சி கொண்டேன் தாயே. கணக்கே ஐயா கொடுங்க. பத்திரம். அம்மா நயினார், இரண்டாவது ஒரு வரம். என்ன வரம்? என்ன வரம் தெரியுமா? என்னுடைய இந்த கிராமத்தை நோய் நொடிகள் அண்டவே கூடாது. அப்படியா? ஆகையால் இழைத்திருக்கும் வேம்பு நோய்க்கிருக்கும் வேம்பு என்ற உரத்திருக்கின்றது. ஆமாம். உங்கள் எடுப்பை அலங்கரிக்கின்றது இந்த வேம்பாடை. இந்த வேம்பாடை எனக்கு வேண்டும். அப்படியா? காரணம் என்னவென்றால், கிராமத்தை எந்த காரணத்தினாலோ எந்த நாளிலும் எப்படிப்பட்ட நாளிலும் சரி எந்த நோயோ நொடியோ அண்டக்கூடாது. ஆகையால் தங்கள் எடுப்பை அலங்கரிக்கின்ற வேம்பாடை எனக்கு வேண்டும். வேம்பாடுதானே இப்போது அழைக்கின்றேன், பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். சாரி. என்ன தெரியுமா? என்ன? இந்த சந்திரசேகர நயினார் இந்த முத்தத்தூர் என்ற சொல்லக்கூடிய முச்சந்தை கிராமத்தை ஆண்டு வருகிறத தவிர
எனக்கென தனித்தது ஒரு ஆயுதமோ தனித்தது ஒரு அஸ்திரமோ இல்லாமல் இருக்கின்றேன். அப்படியா? ஆகையால் உன் கரத்தை இருக்கின்றது இந்த சொலாயுதம் எனக்கு வேண்டும். என்ன கேட்கின்றாய் நயினார்? இந்த சூலாயுதத்தை நான் தர முடியாது. ஏனென்றால் பாமர மக்களுக்கு காட்சி தர வேண்டும். அவங்க அலுவலிக்கும் போது இந்த சூலத்தினால் தான் நான் அலுவலுக்கு விரும்புகிறேன். சத்திய அம்சமாக விளங்கக்கூடிய திரு சொலாயத்தை கொடுக்க மாட்டேன் என்று உரைக்கின்றார். இதை தவிர்த்து கடைசியாக ஒரே ஒரு வரம். என்ன வரம்? எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? எப்படி? நானோ சாதாரண அற்ப மானிடன் என்றாவது என் பக்தி நிலை மறந்து என்னை மறந்து உன்னை தூட்டினாலோ பேசினாலோ கோபம் கொண்டு கரத்தால் என்னை வதைக்க மாட்டேன் என்று ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாயே. அப்படியே தருகின்றேன், பெற்றுக்கொள். என்னடா ஆனவனுக்கு? எத்தனை ஆண்டு காலமாக என்னுடன் வாழ்ந்தாள் என்ற பார்வன் கரத்தால் வெட்டி பலி கொடுத்தேன் என் மனைவியை. ஆமா, உதிர பலியை பருகிவிட்டு அடிமையாக மறுக்கின்றாய. கேவலம் கரத்தில இருப்பது சொத்த சூடம். சூடத்தை கேட்டால் தர மறுத்து விட்டால் தர முடியாது. எனக்கு அடிபணிய முடியுமா? முடியாதா? அடிபணியா? இந்த சொத்த சொன்ன இருக்க கூடாது. சண்டை வரும். Andrew. Ang channel tadi udah belum. Kalau penting. வழி விட்டுருங்க ஓரமாக வந்துருங்க அங்கே வேணா அப்படிங்க ஓரமாக வந்துருங்க.